வணக்கம் மக்களே. ஜெயலலிதா படத்தை அகற்றிய எடப்பாடி அவர்கள் கோபியில் ஏற்பட்ட பரபரப்பான தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணியில் அவருக்கும் முன்னாள் அமைச்சர் நடிகர் எம்ஜிஆர் சிலையின் இருபுறமும் எடப்பாடி ஆதரவாளர்கள் பதாகைகள் வைத்திருந்தனர். இதனை அகற்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் தரப்பினர் காவல்துறையினரிடம் வலியுறுத்தினர். பதாகைகளை அகற்ற எடப்பாடி ஆதரவாளர்கள் மறுக்கவே செங்கோட்டையின் ஆதரவாளர்களும் சிலை முன்பு பதாகை வைக்க திரண்டனர். இதனால் இரு தரப்பினரும் மோதிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. பதாகைக்கு காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இதையடுத்து அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டு உள்ளதாக கூறி கோபி நகராட்சி அதிகாரிகள் எடப்பாடி தரப்பினர் வைத்து 2 பதாகைகளையும் அகற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் கோபியில் நேற்று பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அசம்பாவிதம் நடைபெறாமல் தடுக்க நடிகர் எம்ஜிஆர் சிலை முன்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் நேற்று காலை நடிகர் எம்ஜிஆர் சிலைக்கு முதலில் செங்கோட்டையன் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சிலைக்கு கீழே வைக்கப்பட்ட நடிகர் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களுக்கும் அவர் மாலை அணிவித்துள்ளார். பின்னர் அவர் புறப்பட்டும் சென்றுள்ளார். அவர் சென்றதும் அவருடைய ஆதரவாளர்களும் கலைந்து சென்றனர். அவர்கள் போன சிறிது நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் வந்து எம்ஜிஆர் சிலைக்கு கீழே செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் வைத்திருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களையும் அலங்காரங்களையும் அகற்றினர். பின்னர் சிலைக்கும் படங்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சென்றனர். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவில் நடிகர் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை எடப்பாடி ஆதரவாளர்கள் அகற்றியதால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறதுனே சொல்லலாம். மேலும் தமிழகத்தில் மிகப்பெரிய திராவிட கட்சியாக அறியப்பட்டு வரும் அதிமுகவும் உலகத்திலே பெரிய கட்சியாக திகழும் பாஜகவும் 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் ஒரு வருடத்திற்கு முன்பாகவே கூட்டணி அமைத்துவிட்டது. இவர்கள் இருவரும் கூட்டணி அமைத்தவுடன் பாஜகவிலும் அதிமுகவிலும் உட்கட்சி பிரச்சனை தொடங்கியது. இதனை எதிர்கொள்ள முடியாத செங்கோட்டையன் அவர்கள் மத்திய அமைச்சர்களின் உதவியை நாடினார். அப்போதும் ஒரு மாற்றமும் நிகழவில்லை. கூட்டணியில் இருந்து வெளியேறியவர்களை இணைக்கும் முயற்சியிலும் பாஜக ஈடுபடவில்லை. இந்த சம்பவம் அனைத்திற்கும் பாஜக தான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அதிமுகவில் இருக்கும் பலவீனம்தான் நமக்கு பலம் என்று பாஜக நினைக்கிறது. இவர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து விட்டால் பாஜகவுக்கான மவுசு அதிமுகவில் குறைந்துவிடும். கூட்டணி வைக்காமலே பிரிந்து சென்றவர்களின் ஆதரவை வைத்து ஆளுங்கட்சியாக ஆக முடியவில்லை என்றாலும் எதிர்க்கட்சியாகும் வாய்ப்பு உள்ளது. மேலும் இவர்கள் ஒன்று சேர்ந்து அதிக தொகுதிகளை கேட்டால் பாஜகவுக்கான தொகுதிகளும் ஆட்சி பங்கும் குறைந்துவிடும். இதையெல்லாம் கணித்த பாஜக இவர்களின் ஒருங்கிணைப்பில் கவனம் செலுத்தாமலும் அவர்களை மீண்டும் சேர விடாமலும் தடுக்கிறது என்ற கருத்தும் நிலவுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். தேங்க்யூ.